சவுதி அரேபியாவின் நஜ்ரான் விமான நிலையத்தை இலக்கு வைத்தும் நஜ்ரான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும் தரைவழி தாக்குதல்களில் தாயிஸ் பிரதேசத்திலே வேகமாக முன்னேறும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் மாரி பிரதேசத்திலே கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய படைகளும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு சொந்தமான மிக முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளும் கருவிகளும் அதிகரிக்கும் எண்ணெய் விலையும் எரிவாயு விலையும் சிக்கித் தவிக்கும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் வரலாறு காணாத வகையில் அதிகரித்திருக்கக்கூடிய அமெரிக்காவின் கடன்களும் லெபனானுக்குள்ளே களமிறங்கப் போகும் ஐரோப்பிய படைகளும் இவை தொடர்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் ஜோசப் பவுனினுடைய அவசர பயணமும் கத்தார் மற்றும் சவுதி அரேபிய இராணுவ தலைமைகளுக்கிடையிலே அவசரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விசேட பேச்சுவார்த்தைகளும் அடுத்த கட்ட நகர்வுகளும் ஈராக்கிய பாராளுமன்ற சபாநாயகர் தொடர்பான சர்ச்சைகளும் ஈரானினுடைய பதில்களும் குர்திஸ்தான் பிரதமர் பர்சானியினுடைய அறிவிப்புகளும் சிரியா மற்றும் பாகிஸ்தானிய தலைமைகளுக்கிடையிலான கலந்துரையாடல்களும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் பாதுகாப்பு ஒப்பந்தமும் தக்ஃபீரி ஜூலானியின் அரசாங்கத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சராக அல் ஷிபானி என்பவரே செயற்படுகின்றார். ஜூலானி ISIS பயங்கரவாதிகளின் தளபதியாக செயற்பட்ட சந்தர்ப்பத்தில் சிரியாவின் களத்திலே தக்ஃபீரி பயங்கரவாத குழுவினுடைய தளபதியாக செயற்பட்ட சந்தர்ப்பத்தில் STS படைப்பிரிவினுடைய துணை தளபதியாகவே அல் ஷிபானி என்பவர் செயற்பட்டார். ஜூலானி நெருங்கிய நண்பராகவும் துணை தளபதியாகவும் செயற்பட்ட அல் ஷிபானி என்பவரே தற்போது சிரியாவினுடைய அரசாங்கத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் செயற்படுகின்றார். 2014ஆம் ஆண்டிலிருந்து ஷிபானி ஜூலானியோடு ஒன்றிணைந்தே பல தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களையும் வழி நடத்தியுள்ளார். எனவே இவ்வாறு சிரியாவின் களத்திலே பல தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களுடைய தளபதியாகவும் STC தக்ஃபீரி படைப்பிரிவினுடைய துணை தளபதியாகவும் செயற்படக்கூடிய தற்போதைய அரசாங்கத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சராக செயற்படக்கூடிய ஷிபானி பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்துள்ளார். பாகிஸ்தானினுடைய மிகப்பெரிய அடிமையான பாகிஸ்தானிய இராணுவ தலைமை அதிகாரி ஆசிம் முனிரை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இரண்டு தக்ஃபீரிகளும் ஒன்றிணைந்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். பாகிஸ்தானிய களத்திலிருந்து பல தக்ஃபீரி பயங்கரவாதிகளை உருவாக்கி சிரியாவின் களத்திற்கும் பல தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களை அனுப்பி வைக்கக்கூடிய வேலை திட்டங்களை பாகிஸ்தானிய இராணுவம் மேற்கொண்டிருந்தது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் ஆசியாவிலும் இருக்கக்கூடிய பல தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தானிய இராணுவ தலைமை அதிகாரி அசீம் முனிர் முழுமையான ஆதரவை வழங்குகின்றார். இவை அனைத்தும் மறைமுகமாக வழங்கப்படக்கூடிய ஆதரவுகளாகும். இப்படியான நிலைமையிலேயே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தக்ஃபீரியும் ஆசியாவில் இருக்கக்கூடிய தக்ஃபீரியும் ஒன்றிணைந்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளன. அத்தோடு இந்த கலந்துரையாடலுக்கு பின்னால் துருக்கியும் சவுதி அரேபியாவும் இருக்கின்றன. துருக்கியும் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒன்றிணைந்து பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை முடித்திருந்தார்கள். மேலும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்திலே சிரியாவை இணைத்துக் கொள்ளும் வேலை திட்டத்திற்கு அமைவாகவே தற்போது இந்த விஜயத்தையும் அல் ஷிபானி மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த கலந்துரையாடலின் போது சிரியாவின் பாதுகாப்புக்கு பாகிஸ்தான் முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் பாகிஸ்தானும் சிரியாவும் ஒன்றிணைந்து பாதுகாப்பு ஒப்பந்தங்களை முடிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பாகிஸ்தானுடனான சிரியாவின் தனியான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் முடிக்கப்பட்டதற்கு பின்பே துருக்கி மற்றும் சவுதி அரேபியாவோடு ஒன்றிணைந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் சிரியாவும் இணைத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து அமெரிக்க கருவூலத்துறையானது ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. ஈரானின் IRGC இராணுவத்தோடு ஒன்றிணைந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்ச்சியான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதனால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை தொடர்ச்சியாக பயங்கரவாத பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்கான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் ஹிஸ்புல்லாவினுடைய நிதி வலையமைப்போடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான 15க்கும் அதிகமான வியாபாரிகளையும் முக்கியமான புள்ளிகளையும் இலக்கு வைத்தே இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. லெபனானிய களத்தில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான வியாபாரிகளும் வர்த்தகர்களும் துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பல வர்த்தகங்களை மேற்கொண்டு பல வழிகளின் மூலமாக ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு தேவையான நிதியுதவிகளை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாகவே தற்போது குறித்த வர்த்தகர்கள் மீது முழுமையாக பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவினுடைய நிதி வழங்கல்களை நிதி மூலங்களை முழுமையாக முடக்கும் நோக்கத்தோடு இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் லெபனானிய அரசாங்கமே இந்த நபர்கள் தொடர்பான வர்த்தகர்கள் தொடர்பான தகவல்களை அமெரிக்காவுக்கு மறைமுகமாக அனுப்பி வைத்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது.
அடுத்து இந்த வருடம் இறுதியில் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஐநாவினுடைய அமைதி படைகளுடைய காலக்கெடு முடிவடைகின்றது. இப்படியான நிலைமையில் மீண்டும் ஐநாவினுடைய அமைதி படைகளை தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தில் களமிறக்காமல் ஐரோப்பிய படைகளை நேரடியாக களமிறக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாக வழிகாட்டுதல்களுக்கு அமைவாகவே லெபனானிய அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுன் இந்த முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் இதற்கமைவாக அவர் அவசரமாக ரோமுக்கு பயணம் செய்திருப்பதாகவும் ஐரோப்பிய படைகளை இத்தாலியின் தலைமையில் களமிறக்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இவை தொடர்பான அடுத்த கட்ட உச்சி மாநாடு ஒன்று வருகின்ற செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி நடைபெறப் போகின்றது. இந்த உச்சி மாநாடு சவுதி அரேபியா மற்றும் துருக்கியினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அதாவது தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே படைகளை நிலைநிறுத்துவதற்காகவும் ஐரோப்பிய படைகளை முழுமையாக களமிறக்குவதற்காகவும் துருக்கியும் சவுதி அரேபியாவும் ஒன்றிணைந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் வழிகாட்டுதலுக்கு அமைவாக உச்சி மாநாடு ஒன்றை நடத்தப் போகின்றன. மேலும் வருகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறப் போகும் இந்த உச்சி மாநாட்டிலே சில முடிவுகள் எடுக்கப்பட போவதாகவும் லெபனானிய அரசு இராணுவத்தினை பலப்படுத்துவதற்கான அவசர முடிவுகள் எடுக்கப்பட போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் நபட்டியா மற்றும் லிட்டானி நதிக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து 9 வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை தரைமட்டமாக்குவதற்கான காப்பெட் குண்டு தாக்குதல்களும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களிலே 15க்கும் அதிகமான லெபனானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் அலியல் தாஹிர் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான தொடர்ச்சியான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. இன்று அதிகாலை அலியல் தாஹிர் மலையுச்சி பிரதேசத்தை நோக்கி மீண்டும் முன்னேறுவதற்கு முயற்சி செய்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ரத்வான் படைப்பிரிவினர் கிட்டத்தட்ட 3க்கும் அதிகமான கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பகுதியை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. இருப்பினும் குறித்த சுரங்கப்பாதைக்குள் இருக்கக்கூடிய ரத்வான் படைப்பிரிவினரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் அழிக்க முடியவில்லை. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினாலும் அலியல் தாஹிர் மலையுச்சி பிரதேசத்தினை கைப்பற்ற முடியவில்லை. இதனால் நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் விசேட போர் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அலியல் தாஹிர் பிரதேசத்தினை கைப்பற்றுவது தொடர்பான புதிய முடிவுகளையும் எடுத்துள்ளார். இதற்கமைவாக இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே அலியல் தாஹிர் மலையுச்சி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கான திட்டத்தினை இஸ்ரேலிய ராணுவம் முன்வைக்க வேண்டும் என்றும் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே அலியல் தாஹிர் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்கள் வீரியப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் முடிவுகளை அறிவித்துள்ளார். அடுத்து ஈராக்கிய களத்திலும் பதற்ற நிலைமைகள் தொடர்ச்சியாக வீரியமடைந்து வருகின்றன. ஈராக்கினுடைய பிரதமர் அலி அல்-ஜெய்தி எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார். இப்படியான நிலைமையிலேயே நேற்றைக்கு முன்தினம் ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் ஈராக்கிலே களமிறங்கினார். நேற்றைய தினம் முகமது கலிபாஃப் அவர்களுக்கும் ஈராக்கிய தலைமைகளுக்கும் ஈராக்கிய பிரதமருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவது தொடர்பான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் குறித்த கலந்துரையாடலில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகள் தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. பெரும்பாலும் குறித்த பேச்சுவார்த்தையில் இணக்கப்பாடுகள் ஏற்படவில்லை என்பதே குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் ஈராக்கிலே களமிறங்கியிருக்கக்கூடிய வேளையில் ஈராக்கினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் ஒரு புகைப்படம் ஒன்றை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்தார். மேலும் இந்த புகைப்படத்திலே பாரசீக வளைகுடா என்கின்ற சொல்லுக்கு பதிலாக அரேபிய வளைகுடா என்றே பெயரிடப்பட்டிருந்தது. இந்த புகைப்படத்தை வேண்டுமென்று ஈராக்கிய சபாநாயகர் பகிர்ந்து கொண்டுள்ளார். அதாவது ஈராக்கிய பாராளுமன்ற சபாநாயகர் பதவிக்கு சன்னி அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருவரே தெரிவு செய்யப்படுவார். இதற்கு முன்பு ஈராக்கினுடைய அரசியல் கட்டமைப்பு தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஈராக்கினுடைய ஜனாதிபதியாக குர்தினத்தை சேர்ந்த ஒருவரே தெரிவு செய்யப்படுவார். பாராளுமன்ற சபாநாயகராக சுன்னி அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருவரே நியமிக்கப்படுவார். மேலும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பிரதமராக ஷியா அரசியல் கட்சிகளை சேர்ந்த ஒருவரே நியமிக்கப்படுவார். மேலும் ஈராக்கிய களத்தில் இருக்கக்கூடிய சுன்னி அரசியல் கட்சிகள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஆதரவாகவும் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாகவும் முழுமையாக செயற்படுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஈராக்கிய பாராளுமன்ற சபாநாயகருடைய கட்சியானது ஐக்கிய அரபு அமீரகத்தினால் நேரடியாக நிதி வளங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கட்சியாகும். தேசிய தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஈராக்கிய சபாநாயகருக்கும் அவருடைய கட்சிக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் கிட்டத்தட்ட 500 மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான நிதி உதவிகளை வழங்கியுள்ளது. இவை தொடர்பான ஆவணங்களை உங்களுக்கு இணையதளத்திலும் தெளிவாக பெற்றுக் கொள்ள முடியும். மேலும் ஈராக்கிய களத்தில் எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்காகவும் அமெரிக்காவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடியவர்களாகவும் இந்த சன்னி அரசியல் கட்சிகளை
அமைச்சர்களே செயற்படுகின்றார்கள். எனவே இப்படியான நிலைமையில் ஈராக்கிய பாராளுமன்ற சபாநாயகர் பாரசீக வளைகுடா என்கின்ற சொல்லுக்கு பதிலாக அரேபிய வளைகுடா என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய படத்தை பயன்படுத்தி இருப்பது தற்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தையும் அதிகரித்துள்ளது. அத்தோடு இந்த சம்பவங்களுக்கு பின்பு ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஈரானையும் ஈராக்கையும் பிரிப்பதற்காக எதிரிகள் ஆக்கிரமிப்பாளர்கள் தொடர்ச்சியாக பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இருப்பினும் இதற்காக எதிரிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய வேலை திட்டங்கள் தோல்வியிலேயே முடிவடையும். ஈராக்குக்கும் ஈரானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவுகளை பிரிப்பதற்காக ஆக்கிரமிப்பு எதிரிகள் எவ்வளவு வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார்களோ நாங்கள் உறவுகளை வலுப்படுத்துவதற்காக 2 அடி மேலே சென்று வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றோம். பிறருடைய கதைகளில் அடிப்புக்குறிகளாக இருப்பதற்கு மறுப்பு தெரிவித்த தேசங்களாகவே 2 தேசங்களும் காணப்படுகின்றன. மேலும் எங்களுடைய தலைவிதியானது மேற்கத்திய அரசாங்கங்களினால் எழுதப்படவில்லை. இதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். அடுத்து குர்திஸ்தான் பிரதமர் பர்சானி நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஈரான் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து 1000க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. குர்திஸ்தானினுடைய பல பகுதிகளை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் இதற்கு பின்னரான போர்க்களத்திலும் இந்த தாக்குதல்கள் வீரியப்படுத்தப்படலாம். இதனால் நாங்கள் அவசரமாக குர்திஸ்தான் பிரதேசத்திலே மேம்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மேலும் இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் எங்களுடைய அமெரிக்க நண்பர்களோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு மேலதிகமான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் களமிறக்குவோம் என குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஈரான் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. நேற்றைய தினமும் குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திலே 5க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே சில முக்கியமான தளங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய அமெரிக்க ஊடகங்களும் மிகப்பெரிய பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் எண்ணெய் விலையானது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. 4 நாட்களுக்கு முன்பு எண்ணெய் பீப்பாய் ஒன்றினுடைய விலையானது $89 இருந்தது. ஆனால் இன்றைய தினம் ஒரு எண்ணெய் பீப்பாயினுடைய விலையானது $95 உயர்ந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான 40 நாள் போர் ஆரம்பிக்கப்பட்டு 2வது வாரத்திலேயே எண்ணெய் விலையானது $95 அடைந்திருந்தது. எனவே இந்த நிலைமையே தற்போது மேற்பட்டுள்ளது. எனவே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்ச்சியாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனாலும் எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனாலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அடிமை அரபு நாடுகளினால் எண்ணெய் விநியோகத்தை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதனாலுமே எண்ணெய் விலையானது இவ்வாறு படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே செல்வதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் எண்ணெய் விலையேற்றத்தை குறைப்பதற்காகவும் சர்வதேச சந்தையை ஏமாற்றுவதற்காகவும் சர்வதேச சந்தையில் அமெரிக்காவுடைய பங்குகளை பாதுகாப்பதற்காகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்க ஊடகங்களும் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்கா ஈரானுக்கு தெரியாமல் ரகசியமான பாதை ஒன்றை உருவாக்கி இருப்பதாகவும் இந்த பாதையின் வழியாக ஒவ்வொரு நாளும் 15 தொடக்கம் 20 எண்ணெய் கப்பல்கள் பயணிப்பதாகவும் ஈரானுடைய கண்ணில் மண்ணை தூவி விட்டு இந்த எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதாகவும் இதனால் அதிகளவான எண்ணெயானது அமெரிக்காவை வந்தடைவதாகவும் எண்ணெய் வெளியேற்றம் பாரிய அளவில் குறைவடைவதன் எண்ணெய் வெளியேற்றமானது குறைவடைந்து வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. மேலும் அமெரிக்க ஊடகங்களுடைய இந்த பிரச்சாரங்கள் திட்டமிட்டு சர்வதேச சந்தையை ஏமாற்றுவதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய பிரச்சாரங்கள் என்பதனை புரிந்து கொள்ளாத பல ஊடகங்களும் இந்திய ஊடகங்களும் இதனை ஒரு தலைப்புச் செய்தியாக வெளியிட்டு வருகின்றார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானுக்கு தெரியாமல் அமெரிக்கா புதிய வழித்தடத்தை உருவாக்கி இருப்பதாக தலைப்புச் செய்திகளை வெளியிடுகின்றார்கள். உண்மையிலேயே இந்த செய்திகளை பார்க்கும் போது சிரிப்பாகவே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே 15 தொடக்கம் 20 வரையிலான எண்ணெய் கப்பல்கள் ஈரானுக்கு தெரியாமல் நகர்த்தப்பட்டால் எண்ணெய் விலையானது இந்நேரத்திற்கு $70 குறைவடைந்திருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் எண்ணெய் விலையானது படிப்படியாக அதிகரித்து வருகின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக எண்ணெய் விநியோகம் முழுமையாக பூஜ்ஜியத்தை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணத்தினாலேயே எண்ணெய் விலையானது சர்வதேச சந்தையில் அதிகரிக்கின்றது. இருப்பினும் இவற்றை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாத ஊடகங்களே டொனால்ட் ட்ரம்பினுடைய அமெரிக்க ஊடகங்களுடைய இந்த பிரச்சாரங்களையும் பெரிதுபடுத்துகின்றார்கள். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதை போன்று அமெரிக்க ஊடகங்கள் கூறுவதை போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக எண்ணெய் கப்பல்கள் நகர்த்தப்படவில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஒன்று மிகப்பெரிய கடல் பகுதி அல்ல. ஈரானினுடைய கண்ணில் மண்ணை தூவிவிட்டு தனியான பாதை ஒன்றை அமெரிக்கா அமைப்பதற்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஒன்றும் பறந்து விரிந்த பகுதியும் அல்ல. ஈரானிய இராணுவத்தினுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பிரதேசமாகும்.
அத்தோடு இவை தொடர்பாக IRGC ராணுவத்தின் மூத்த தளபதி முகமது ரேசா நக்தி அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை மீண்டும் திறக்கப் போவதாக அமெரிக்கர்கள் கூறினார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் எண்ணெய் கப்பல்களை நகர்த்துவதாக டொனால்ட் ட்ரம்பும் கூறுகின்றார். உண்மையில் இப்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அமெரிக்கா இருக்கின்றதா? ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்க படையினர் இருக்கின்றார்களா? அவ்வாறு இருந்தால் ஒரு அமெரிக்கரையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கரை காட்டுங்கள். எண்ணெய் கப்பல்களை நகர்த்தக்கூடிய அமெரிக்க படைகளை காண்பியுங்கள். அமெரிக்கர்களும் டொனால்ட் ட்ரம்பும் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் போருக்கு முன்பிருந்த நிலைமை ஒருபொழுதும் திரும்பாது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக எப்போதும் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். பாரசீக வளைகுடா எரிவாயு மற்றும் எண்ணெய் உற்பத்தியின் மைய பிரதேசமாகும். இவை அனைத்தும் ஈரானிய கடற்படையினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். மேலும் அமெரிக்காவினுடைய இந்த போலி பிரச்சாரங்களினால் சர்வதேச சந்தையை ஒரு பொழுதுமே மாற்ற முடியாது. அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் ஒட்டுமொத்த சர்வதேசமும் இவை தொடர்பாக தெளிவாக புரிந்து கொள்ளும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உண்மையிலேயே தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்கா என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கிக் கொண்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் D-Day போரை ஆரம்பித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய பொருளாதார போரை ஆரம்பித்துள்ளார். ஆனால் ஈரானுக்கு எதிரான இந்த பொருளாதார போரை கூட அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திக் கொள்ள முடியாமல் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் தற்போது சிக்கி தவிக்கின்றன. எண்ணெய் விலையேற்றத்தினால் அமெரிக்காவின் களத்தில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய மொத்த கடனானது $40 டிரில்லியன் அதிகரித்துள்ளது. அமெரிக்க வரலாற்றிலேயே மொத்த கடனானது $40 டிரில்லியன் எட்டியதில்லை. இருப்பினும் தற்போது அமெரிக்காவினுடைய மொத்த கடன் $40 டிரில்லியன் உயர்வடைந்துள்ளது. மேலும் இந்த கடன்கள் அனைத்தும் அமெரிக்க மக்கள் மீதே மிகப்பெரிய சுமையாக மாறியுள்ளன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் இந்த எக்கனாமிக் D-Day போரை ஆரம்பித்திருப்பது அமெரிக்காவினுடைய பொருளாதார இழப்புகளை மூடி மறைப்பதற்குத்தான். இதே போன்றே தற்போது ஐரோப்பாவும் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளது. எரிவாயு விலையேற்றத்தினால் எண்ணெய் விலையேற்றத்தினால் ஐரோப்பா முழுவதும் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளன. இன்றைய தினம் எரிவாயுவின் விலையானது €64 அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு தற்போது எரிவாயு விலையானது ஐரோப்பா முழுவதும் அதிகரித்து வருகின்றது. மேலும் குளிர்காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐரோப்பா இந்த எரிபொருள் விலையேற்றத்தினால் மிகப்பெரிய சிக்கல்களையும் எதிர்நோக்கப் போகின்றது. மேலும் இந்த வாய்ப்பானது ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரமான வாய்ப்பாகும். இந்த சந்தர்ப்பத்திலே ஈரான் அமெரிக்காவை வம்புக்கிழுக்கக்கூடிய தாக்குதல்களை ஆரம்பிப்பது மேற்குலகினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும். நேற்றைய காணொலியிலும் இவை தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த D-Day போரை ஈரான் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டு போரினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வேலை திட்டங்களையே மேற்கொண்டு வருகின்றது. எனவே இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் ஈரானினுடைய தரமான நடவடிக்கைகளை எங்களுக்கு அவதானிக்க முடியும். அடுத்து கத்தாரினுடைய இராணுவ தளபதிகளும் சவுதி அரேபியாவினுடைய இராணுவ தளபதிகளும் ஒன்றிணைந்து விசேட சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளார்கள். பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமைகளுக்கு அமைவாகவே இந்த அவசர சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவினுடைய இராணுவ தளபதிகளும் கத்தாரினுடைய இராணுவ தளபதிகளும் ஒன்றிணைந்து வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக முடிவுகளை எடுப்பது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக யமன் ஹவுதிகளுக்கு எதிரான முடிவுகளை எடுப்பதற்காகவே தற்போது அவசரமாக சவுதி அரேபியாவும் கத்தாருடைய இராணுவ தளபதிகளும் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இன்று அதிகாலை வேளையில் யமன் ஹவுதி இராணுவத்தினர் யமன் மற்றும் சவுதி அரேபிய எல்லை பகுதிகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நஜ்ரான் எண்ணெய் உற்பத்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் நஜ்ரான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். யமனின் வான்பரப்பிற்குள்ளே சவுதி அரேபியா போர் விமானங்களையும் ட்ரோன்களையும் களமிறக்கியதற்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோன்று யமனின் களத்திலே தரைவழி தாக்குதல்களும் வீரியமாக நடைபெற்று வருகின்றன. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 3 நாளும் 2 நாளும் 3 நாளும் 4 நாளும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களினூடாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் முன்னேறி வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் குறித்த பகுதிகளினூடாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் வீரியமான தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் போது டசன் கணக்கான ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடனான நேரடியான மோதல்கள் நடைபெற்றுள்ளன. இந்த மோதல்களிலே டசன் கணக்கான சவுதி அரேபிய அதிகாரிகளும் கூட்டுப்படை தளபதிகளும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று மாரி பிரதேசத்தை இலக்கு வைத்தும் மாரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 இராணுவ கட்டளை தளங்கள் இலக்கு வைத்தும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே 2 ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சவுதி அரேபிய அதிகாரிகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பகுதியிலும் பல சவுதி அரேபிய அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.